சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கறி. அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. சுட தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் புழு இருக்கும் இல்லையா, அதனால் சுட தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் இங்கே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, இந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பெரிய வெங்காயம் தேவை, கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி தேவை, தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே மிளகாய்த்தூள், எண்ணெய் தேவை, மஞ்சத்தூள், கடுகு, தனியாத்தூள், கறி மசாலா நம்மளுக்கு தேவை. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, கறி மசாலா இங்கே இருக்குது. கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம், நம்மளுக்கு தண்ணி, இவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. கொஞ்சம் உப்பு. எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரத்தை வச்சுக்கலாம். எண்ணெய் தேவைக்கேற்ப நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா சப்பாத்திக்கலாம். இதை பெரிய வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி செஞ்சு கொஞ்சம் தண்ணியை எக்ஸ்ட்ரா ஊற்றினீங்கன்னா கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பொரிக்கலாம். இது நம்ம ஃப்ரை மாதிரி தான் செய்யப்படும். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சா இஞ்சி பூண்டு விழுது தேவைக்கிறப்ப இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தியாச்சு. நல்லா வணக்கிக்கோங்க. இதுவே பட்டை லவங்கம்லாம் போட்டு செய்வாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் கறி மசாலா சேர்த்திக்கிட்டா அதெல்லாம் தேவையில்லை. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வணக்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வணக்கி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, காலிஃப்ளவர் சேர்த்திக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இது சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி வணக்கிக்கோங்க. இப்போ நம்ம சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். சிறிதளவு உப்பு சேர்த்திக்கலாம். கல்லுப்பே சேர்த்திக்கலாம். ஏன்னா தண்ணி ஊற்றி வேக வைப்போம் இல்லையா, அதனால் கல்லுப்பே சேர்த்திக்கோங்க. டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். ஹெல்த்தியானது கூட கல்லுப்பு. கறி மசாலா சிறிதளவு சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் நாங்கள் சேர்த்துறோம். கறி மசாலா சேர்த்துறதால டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். தனியாத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா ஸ்மெல் வரும். தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சிறிதளவு சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா வணக்கிக்கலாம்.
நல்லா வணக்கியாச்சு. இப்போ நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம். காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதிலே சுண்டுற மாதிரி தண்ணி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வேகிற அளவுக்கு காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி வந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும், சீக்கிரம் வெந்துடும் மூடி வைக்கிறதால. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதெல்லாமே சுண்டி நல்லா வந்து காய் வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்து சுருண்டு இருக்குது. இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேலம் ஈசி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.